ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச பிசிக்ஸ் பார்ட் 1 பேப்பர்ல 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, முதலாவது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் அலகுகளில் சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப சக்திக்கு சாதாரண நம்ம என்ன ஜூல், நியூட்டன் மீட்டர் போன்ற அலகுகளை பாவிப்போம். அப்ப நியூட்டன் மீட்டரை வந்து நம்ம அடிப்படை அலகுகளுக்கு மாத்தினோம்டா சாதாரணமா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் என்ன, கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர் செகண்ட் -2 அந்த மாதிரி வரும். அப்ப முதலாவது ஆன்சர் பொருத்தமா இருக்க போகுது. அடுத்தது ரெண்டாவது வெட் செகண்ட் தந்திருக்காங்க. நம்ம வலுவுக்கு சாதாரணமா ஒரு கோவை ஒன்றுக்கு என்ன, அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை அல்லது அலகு நேரத்தில் நுகரப்பட்ட சக்தி என்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப அதை சக்தி கெழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா என்ன வரப்போகுது, வலு தர நேரம். அப்ப வெட்டன்றது வலுவுக்குரிய அழகா இருக்கும், செகண்ட்ன்றது நேரத்துக்குரிய அழகா இருக்க போகுது. அப்ப செகண்ட் ஆன்சரும் பொருத்தமா இருக்க போகுது. அதே போலதான் என்ன தேர்ட் ஆன்சரும் கிலோவேட்டன்றது வலுவுக்குரிய அழகா இருக்க போகுது, அவர்ன்றது நேரத்துக்குரிய அழகா இருக்கும். அப்ப தேர்ட் ஆன்சரும் பொருத்தமா இருக்க போகுது. ஃபோர்த் ஆன்சர் பார்ப்போம். என்ன VA செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருப்போம், ஒரு தடைக்கு குறுக்காக விரயமாகிற வலுவுக்கு உடைய தொடர்பு வலு சமன் மின்னோட்டம் தர அந்த தடைய குறுக்கான அழுத்த வித்தியாசம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா வெட் ஆம்பியர்ன்றது என்ன, ஒரு வலுவுக்குரிய அழகா இருக்க போது, அதோட செகண்ட் என்ற ஒரு அழகை பெருக்கியிருக்காங்க, அதை இங்க பார்த்தோம்னா வரப்போகுது. அப்ப இதுவும் என்ன, ஒரு சக்திக்கான அழகா இருக்க போகுது. ஆனா ஃபிஃப்த் ஆன்சர் பாருங்க, கூலோம் வோல்டேஜ் செகண்ட் -1 கொடுத்துருக்காங்க. ஃபீல்டில் படிச்சிருப்போம் ஒரு தொடர்பு என்ன, மின் அழுத்த சக்திக்குரிய தொடர்பு அழுத்த வித்தியாசம் தர மின்னேற்றம் என்ற மாதிரி. அப்ப கூலோம் வோல்டேஜ்ன்றது ஒரு சக்திக்குரிய அழகா இருக்கும். இன்று செகண்ட் -1 வரைக்குள்ள என்ன வரப்போகுது, நம்மளுக்கு அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை அல்லது அலகு நேரத்தில் செய்யப்பட்ட சக்தி என்ற மாதிரி வரப்போகுது. அப்ப இந்த அலகு என்னத்துக்குரிய அழகா வரப்போகுது, ஒரு வலுவுக்குரிய அழகா வருமே தவிர சக்திக்குரிய அழகா கணக்குல எடுக்க மாட்டோம். அப்ப இதுல எது சக்தியின் அலகை வகை குறிப்பதில் என்ன கேட்கறதால ஃபிஃப்த் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். மாணவர் ஒருவர் ஒரு எளிய ஊசலின் 10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்தற்கடிகாரத்தை பயன்படுத்தி வாசிப்பு 20 செகண்டை அவதானிக்கின்றார். நிறுத்தற்கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை 0.1 செகண்ட் எனின் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வழியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சாதாரணமா ஒரு வாசிப்பு எடுக்கிறதுலையும் பார்க்க நம்ம 10 அல்லது 15 சில சந்தர்ப்பங்களில் 25 அலைவுகளுக்கான நேரத்தை அளக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சதவீத வலுன்னு சொல்றது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு அதுல 100% இருக்க போகுது. அப்ப ஒரு சதவீத வலு வந்து ஒரு வாசிப்பு ஒன்று எடுக்கிறோம்னா அது திருத்தமா இருக்கணும்னா சதவீத வலு 1% அல்லது அதில் குறைவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு அலைவுக்கான வாசிப்பு எடுத்தோம்னா அது மிகச்சிறிய பெருமானமா வரும். அப்ப இந்த பெருமானம் சின்னனா வரும்னா நம்மளுக்கு சதவீத வலு ஒரு பெரிய பெருமானமா வரும். அதனால வாசிப்பு திருத்தமற்றது என்ற ஒரு நிபந்தனைக்குள்ள போக வேண்டி இருக்கு. அதனாலதான் நம்ம சாதாரணமா அலைவுகள் அழைக்கக்குள்ள ஒரு 10, 25 அப்படி அலைவுகளுக்கான வாசிப்பு எடுத்து அதுக்குரிய சதவீத வலு கண்டோம்னா ஒப்பிட்ட அளவுல குறைவா வரப்போகுது. அப்ப இதுல வந்து சொல்றாங்க 10 அலைவுகளுக்கு வந்து 20 செகண்ட் வாசிப்பு எடுத்திருக்காங்க. அப்ப வாசிப்பு வந்து எவ்வளவா இருக்க போகுது, 20 செகண்டா இருக்க போற. அதே போல கடிகாரத்துக்கான இழிவெண்ணிக்கை தந்திருக்காங்க 0.1 செகண்ட். அப்ப நம்ம இதுல வந்து என்ன நிரப்பிரதிகிற ஒரு விஷயம் தான். அப்ப 0.1 20 அதுல 100% இருக்க போகுது. அப்ப 0.5% அந்த மாதிரி வந்து வரும். அப்ப செகண்ட் கொஸ்டனுக்கு வந்து தேர்ட் ஆன்சரா இருக்கு. மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் T-உடன் அலைகின்றது. வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு விச்சுரன்ற அலைவு காலத்துக்கான தொடர்பு நம்ம படிச்சிருக்கோம். என்ன T = 2π√2 m/k. எம்ன்றது என்ன, விச்சுருளில் கட்டி தொங்க விடப்பட்ட திணிவு, கீழே என்ன விச்சுருள்ற வில் மாறிலி என்ற மாதிரி வரும். அப்ப இங்க 2π என்றது ஒரு மாறிலி. அப்ப ஆவர்த்தன காலமானது m/k ரூட்பெருமானத்துக்கு நேர்வீத சமன் மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். அதே போல ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம யங்கின் மட்டுக்கு ஒரு கோவை ஒன்று படிச்சிருக்கோம், FL/AE. அதுல இருந்து ஹுக்கின் விதிப்படி F/E = K என்ற மாதிரி F/E எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா YA/L என்று வரும். அப்ப நம்ம நேர போல என்ன K = YA/L. அதே மாதிரி இங்க விச்சுருள்ள குறுக்குவெட்டு பரப்புல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படல, ஒரு குறித்த பதார்த்தத்துக்கு யங்கின் மட்டு மாறிலி. அப்ப வில் மாறிலி வந்து இங்க என்ன, அந்த நீளத்துக்கு விச்சுருள்ற நீளத்துக்கு நேர்மாறு வீத சமனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த தொடர்பையும் பயன்படுத்தி கேக்கு பதிலாக ஒன்றிங்கள் இல்லை பிரதிட்டம்னா என்னன்னு சொல்லலாம், ஆவர்த்தன காலம் அந்த விச்சுருட கட்டிவிடப்பட்ட திணிவுக்கும் அதே மாதிரி விச்சுருட நீளத்துல பெருக்கத்துல ருட்பெருமானத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இப்ப என்ன செய்யறாங்க,
புதிய ஆவர்த்தன காலம் துணியைக்குள்ள கட்டிவிடப்பட்ட திணிவை அரைவாசி ஆக்குறாங்க. அதே போல விற்றுள்ள நீளத்தையும் அரைவாசி ஆக்குறாங்க. அப்ப அதுக்குரிய ஆவர்த்தனாலத்தை நான் டி நோட்டுன்னு போட்டிருக்கேன். அப்ப இது முதலாம் கோவை 2ஆம் கோவை 2ஐயும் சுருக்கினோம்னா டி நோட்டின் ஃபில் டி வந்து அரை அந்த மாதிரி வரும். அப்ப ஆவர்த்தன காலம் என்ன செய்ய போகுது? ஆரம்ப ஆவர்த்தன காலத்தில் அரை மடங்காக்கப்படும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க வந்து மூன்றாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 4வது கேள்வியை பார்ப்போம். ஒரு இலையில் எதிர் திசைகளில் செல்லும் 2 சர்வசம குறுக்கலைகள் மீ பொருந்தி ஒரு நின்ற அலையை ஆக்குகின்றன. 2 அடுத்துள்ள கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 12 சென்டிமீட்டர் எனின் தொடக்க அலைகளின் அலைநீளம் யாது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யுது? 2 அலைகள் எதிர் திசையில பயணிச்சு ஒரு நின்ற அலையை உருவாக்குது என்றா மீ பொருந்தல் நடக்கக்குள்ள அலைகள அலைநீளமும் மீடுநிலையோ மாற்றம் வராது. அலைநீளமும் மீடுநிலையோ மாற்றம் வராது. என்னத்துல வீச்சங்கள்ல மாற்றம் ஏற்படலாம். அது அலைகள் ரவத்தையை பொறுத்து அதிகரிக்கலாம் அல்லது வீச்சம் குறைகிற நிபந்தனை இருக்கு. அப்ப இங்க மீ பொருந்தி உருவாகிற நின்ற அலையிட அலைநீளத்தை கண்டமா இருந்தோம்னா அது வந்து என்ன? ஆரம்பத்துல இருந்த 2 அலைகள அலைநீளத்துக்கு சமனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க சொல்றாங்க நின்ற அலையில 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம். இங்க கணுன்னு சொல்றது அவங்க இடைப்பேச்சு கனவை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 12 சென்டிமீட்டர் 2. அப்ப 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம சொல்லுவோம் என்ன? ஒரு தடம் என்ற மாதிரி சொல்லிக்கொள்வோம். ஒரு அலையிட அரை பகுதியை கொண்டிருக்கும். அப்ப இது எவ்வளவு தூரமா இருக்க போது? λ/2 அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து λ/2 சொல்லிக்கலாம். இந்த அலையிட மீதி பகுதி எங்க இருக்க போகுது? அப்படியே இங்கால இருப்பேன். அப்ப λ/2 தான் நம்மளுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அப்ப λ வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம் எவ்வளவு? 24 சென்டிமீட்டரா இருந்து உள்ள போகுது. அப்ப நின்ற அலையிட அலைநீளம் 24 சென்டிமீட்டரா இருந்தா ஆக முதல் மீ பொருந்த முதல் இருந்த 2 அலைகள் அலைநீளம் என்னவா இருந்திருக்கும்? 24 சென்டிமீட்டரா தான் இருந்திருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு 4வது கேள்விக்கு 4th ஆன்சர் வரும். 5வது கேள்வியை பார்ப்போம். கிடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் யூடன் ஒரு பொருள் எறியப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க எறிபடை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று சொல்றாங்க இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்க சக்தி மாறிலியா இருக்கும். அப்ப இங்க பாருங்க ஆரம்பத்துல பொருள் வேகம் யூவா இருக்கும். கிடைக்கூறு யூ கோஸ் தீட்டா, நிலைக்குத்து கூறு யூ சைன் தீட்டா வரும். ஆனா போக போக என்ன செய்ய போது? நிலைக்குத்து வேக கூறு வந்து குறைஞ்சி அதிக புள்ளியில நிலைக்குத்து வேக கூறு 0ஆகப்படும். ஏன்? கீழ் நோக்கி வந்து நம்மளுக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்பட போது. அதனால என்ன புவியீர்ப்பு விசை ஒன்று கீழ் நோக்கி வழங்கப்படும். ஆகவே என்ன செய்ய போது? வேகம் குறைஞ்ச கொண்டு வரப்போகுது. பிறகு என்ன செஞ்ச கொண்டு வரும்? எதிர் திசையில வேகம் கூடி 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 வந்து திருப்பி தன் ஆரம்பத்தில இருந்த அதே கதியை பெற்றிருப்பார். அதாவது யூ அதே பெருமானத்தை பெற்றிருக்கும். ஆனா திசை மட்டும் என்ன செய்திருக்க போது? மாறி இருக்க போகுது. அப்ப வேறுபட்ட வேகங்கள் இருக்கும். ஆனா கதி சமனா இருக்க போகுது. அப்ப இயக்க சக்தி இங்க மாறலி என்று சொன்னா இயக்க சக்தி என்ன? வேகத்தின் வர்க்கத்துக்கு நேர்வியல் சமன் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க வந்து என்ன செய்யுது? வேகம் குறைஞ்சி திருப்பி கூறதால இயக்க சக்தியிட பெருமானமும் குறைஞ்சு கூற மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்தது அப்ப ஏ கூற்று வந்து நம்மளுக்கு பிழையா இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த பி கூற்று செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் பொருளின் வேகம் 0 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதி உயர் புள்ளின்றது என்ன? இங்க இருக்க போற. அப்ப இந்த புள்ளியில வேகம் 0 இல்லைன்னா நிலைக்குத்து வேக கூறு 0 இருக்கும். ஆனா கட்டாயம் என்ன? கிடை வேக கூறு ஒன்று இருக்க போது அது ஆரம்பத்தில இருந்து யூ கோஸ் தீட்டாக்கு சமனா இருக்க போது. ஏன்? கிடையா வேகத்தை மாற்றத்துக்கு எந்த விதமான விசையும் இல்லை. கிடை இயக்கத்துக்கு செங்குத்தா தான் நம்மளுக்கு கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று இருக்கும். ஆகவே கிடைக்கூறுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அப்ப இங்க வேகம் 0 நிலைக்குத்து வேக கூறு 0 தான் சரியா இருந்திருக்கும். அப்ப இங்க பி கூற்று நம்மளுக்கு பிழையா இருக்க போகுது. அப்ப ஏயும் பியும் பிழை என்றாலே நம்மளுக்கு இங்க தேர்ட் ஆன்சருக்கு போகலாம். சி மாத்திரம் உண்மை என்றது இருந்தாலும் 3வது கூற்றையும் பார்ப்போம். சி கூற்று சொல்றாங்க இயக்கம் பூராகவும் பொருளின் ஆர்முடுகள் மாறிலியாகும். இயக்கம் முழுக்கவும் என்ன? ஆர்முடுகள் மாறிலியா தான் இருக்க போது கீழ் நோக்கி ஜியா இருக்கும். என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகள் இங்கேயும் கீழ் நோக்கி தான், இங்கேயும் கீழ் நோக்கி தான் ஜி இருக்க போகுது. அப்ப சி கூற்று நிச்சயமா உண்மையா தான் இருக்க போகுது. அப்ப இங்க வந்து சி மாத்திரம் உண்மையானது. 5வதுக்கு தேர்ட் ஆன்சரா இருக்கு. ஓகே, 6வது கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொன்றும் தடை ஆரையுடைய 3 சர்வசம தடைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து பெறத்தக்க குறைந்தபட்ச சமவெளி தடையும் உயர்ந்தபட்ச சமவெளி தடையும் நம்மளே கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது பார்ப்போம். R1 R2 என்று 2 தடைகள் இருக்கு. அந்த தடைகளை வச்சு எடுக்கக்கூடிய மேக்சிமம் தடை பெருமானம் எவ்வளவு, மினிமம் தடை பெருமானம் எவ்வளவு பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து தொடரா இணைச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். தொடரா இணைக்கைகள் எப்படி நம்ம சமவெளி தடை காணுவோம்? 2 தடைகள பெருமானத்தையும் கூட்டினோம்னாலே நம்மளுக்கு சமவெளி தடை பெற்றுக்கொள்ளப்படும்.
அதே இது ஆக குறைஞ்ச மினிமம் பெருமானம் தேவைண்டா நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் ஒன்று கொண்டு சமாந்தரமா இணைப்போம். சமாந்தரமா இணைச்சோம்னா என்ன, ஒன்றியங்கள் R1 ஒன்றியங்கள் R2 சமன் ஒன்றியங்கள் R ஈக்குவல் மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப சாதாரண சொல்லுவாங்க என்ன, தொடரா இணைக்கக்குள்ள பெரிய தடை பெருமானத்திலையும் பெரிய பெருமானமா நம்மளுக்கு விளைவில் தடை வரும். அதே மாதிரி சமாந்தரமா இணைக்கக்குள்ள இரண்டு தடைகள்லையும் சிறிய தடை பெருமானத்திலையும் சிறியதா நம்மளுக்கு விளைவில் தடை பெருமானம் வரும் இந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இப்போ உதாரணமா ஒரு R1 R2 சம ஒரு சர்வசமனான தடை என்று வச்சுக்கொள்வோம். ரெண்டுமே R என்று வச்சுக்கொண்டோம்னா தொடர அணைக்கைகள் என்ன சொல்லலாம், ரெண்டுமே R1 R2 R plus R 2R அந்த மாதிரி வந்து வரும். அப்ப பொதுவா ஒரு எண்ணிக்கையான R தடை வந்து தொடர அணைச்சிருக்கோம்னா ஈக்குவல் என்னன்னு சொல்லலாம், NR அந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்து வரும். அதே மாதிரி சமாந்தரமா இணைக்கோம்னா ரெண்டுமே சர்வசமனான தடை என்றா R ஈக்குவல் என்னன்னு வரப்போது R/2 அந்த மாதிரி வந்து கொள்ளும். அப்ப எண்ணிக்கையான R தடைகளை சமாந்தரமா இணைச்சோம்னா சமவெளி தடை என்னன்னு வரப்போது R/n என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப மேக்சிமம் பெருமானம் NR இருக்கும், மினிமம் பெருமானம் R/n இருக்கும் இப்ப சர்வசமனான தடைகளா இருந்தா. அப்ப இங்க சொல்றாங்க என்ன, 3 சர்வசமனான தடைகள்னு சொல்றாங்க. அப்ப மேக்சிமம் விளைவில் பெருமானம் உள்ள வரப்போது 3R இருக்கும். அதே இது மினிமம் நம்மளுக்கு என்ன வரப்போது R/3 அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். இதை தவிர நீங்க இந்த 3 தடைகளை வச்சு எப்படித்தான் நீங்க சமாந்தரம் தொடரா இணைச்சாலும் வீச்சு வந்து R/3 பெருமானத்திலிருந்து 3Rக்கு இடைப்பட்ட பெருமானத்துக்குலாம் நீங்க தடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதை விட பெரிய தடையை நீங்க பெற்றுக்கொள்ள இயலாது, R/3ஐ விட சிறிய தடையும் நீங்க பெற்றுக்கொள்ள இயலாம இருக்கு. அப்ப இதுல வந்து அவங்க கேட்ட குறைஞ்சபட்ச தடையும் உயர்ந்தபட்ச சமவெளி தடையும் கேட்டிருக்காங்க. அப்ப 6வது கேள்விக்கு 5th ஆன்சர் பொருத்தமா இருக்கு. 7வது கேள்வியை பார்ப்போம். குவாக்ஸ் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதுல A கூற்று தந்திருக்காங்க, 6 வகையான குவாக்குகள் உள்ளன. 6 வகையான குவாக்ஸ் இருக்கு. என்ன, அப் டவுன், சார்ம் ஸ்ட்ரேஞ்ச், டாப் பாட்டம் வந்து 6 வகையான குவாக்ஸ் இருக்கும். அப்ப A கூற்று பொருத்தமா தான் இருக்க போகுது. அப்ப அதுல வந்து அப், சாம், டாப் மூணுமே வந்து 2/3 E என்ற மாதிரி ஒரு ஏற்றத்தை கொண்டிருப்பாங்க. இங்க E என்று சொல்றது இலத்திரண்ட ஏற்றத்துல எண் பெருமானம், அதாவது 1.6 தர 10⁻19 கூலம். இதுல இலத்திரண்ட ஏற்றம் மறை என்ற மாதிரி கருதல் இல்ல, ஜஸ்ட் எண் பெருமானத்துக்கு மட்டும் இங்க E என்ற பெருமானம் கொடுத்திருக்கு. அதே போல டவுன், ஸ்ட்ரேஞ்ச், பாட்டம் மூணும் வந்து 1/3 மறை 1/3 E என்ற மாதிரி ஏற்றத்தை கொண்டிருப்பாங்க. அப்ப அதுல B கூட்ட பாருங்க, ஒரு குவாக்கின் ஏற்றம் மறை 2/3 E அல்லது நேர் 1/3 E ஆக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல அதுல குறி வந்து மாறி போட்டிருக்கு, நம்மளுக்கு என்ன பிளஸ் 2/3 அல்லது மைனஸ் 1/3 குவாக்கட ஏற்றம் இருக்கலாம். அப்ப அதுல B கூற்றும் நம்மளுக்கு பிழையாத்தான், B கூற்று பிழையா இருக்க போது. C கூற்ற பார்ப்போம், குவாக்குகள் தனியாக இருக்கலாம். இல்ல, குவாக்குகள் எப்பவுமே தொகுதிகளாக தான் இருக்கும். உதாரணமா நம்ம படிச்சது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. புரோட்டான் வந்து 2 அப் குவாக்காலையும் ஒரு டவுன் குவாக்காலையும் ஆக்கப்பட்டிருக்கும். அதே போல நியூட்ரன் என்ன செய்யும், ஒரு அப் குவாக்காலையும் 2 டவுன் குவாக்காலையும் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்ப இதுல பார்த்தோம்னா அப் குவாக் ஒன்றோட ஏற்றம் 2/3. அப்ப 2/3 ஒரு மைனஸ் 1/3 இலத்திரன் ஏற்றத்தை கொண்டிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு புரோட்டான் ஏற்றம் வந்து எவ்வளவுன்னு சொல்லலாம், ஒரு இலத்திரன் ஏற்றம் நேர்பெருமானத்துல இருக்க போகுது அந்த மாதிரி சொல்லுவோம். அதான் சொல்றோம் என்ன, புரோட்டான் சார் ஏற்றம் +1 அந்த மாதிரி வரும். அதே போல நியூட்ரன் ஒன்ற ஏற்றத்தை கருதினோம்னா +2/3 மைனஸ் 1/3 மைனஸ் 1/3 இலத்திரண்ட ஏற்றம். அப்ப இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுது ஏற்றம் என்ன வரப்போகுது, 0 வரப்போற. அப்ப நியூட்ரன் ஒன்ற ஏற்றம் வந்து 0 அல்லது நடுநிலையானது என்ற மாதிரி சொல்லிக்கொள்ள முடியுமா இருக்கு. அப்ப இங்க வந்து எப்பவுமே வந்து என்ன, குவாக்குகள் தொகுதிகளா தான் காணப்படும். 3 குவாக்குகள் தொகுதிகளா இருக்கிறதால C கூற்றுக்கும் இங்க பிளவு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இதுல A மாத்திரம்னா உண்மையானது. அப்ப 7வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர் வரும். 8வது கேள்வி, ஒரு தனிமையாக்கிய புள்ளியேற்றம் Q ஆனது மின்னுளைய மாறிலி K உடைய ஒரு மின்னுளைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளியேற்றத்திலிருந்து தூரம் R ஊடகத்தினுள்ளே ஒரு புள்ளியில் மின்புலச்சரிவின் பருமன் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு Q ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு, 6 டை தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளி Xல மின்புலச்சரிவு என்னன்னு கேட்டா அதுக்குரிய கோவை என்னவா இருக்கும், Q×4πε R வர்க்கம் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளும். இந்த ஊடகம் வந்து வெற்றிடமா இருக்குமெண்டா எப்சைலனுக்கு என்ன பெருமானம் கொடுக்கலாம், எப்சைலன் நோட் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளும். அதே இது K மின்னுளைய மாறிலி இருக்கிற ஒரு ஊடகம் வேண்டா எப்சைலனுக்கு வந்து K எப்சைலன் நோட் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான், நேர எப்சைலனுக்கு பல என்ன போடலாம், K எப்சைலன் நோட் என்றதை பிரதியிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது.
அப்ப இதுல வந்து அந்த கேள்விக்கு செகண்ட் ஆன்சர். 9வது கேள்வி. பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் 200 முறுக்குகளையும் உடைய ஒரு வட்டச்சுருளின் தளத்துக்கு செங்குத்தாக ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. 0.2 செகண்ட் எனும் நேர ஆயிடையில் காந்தப்பாய அடர்த்தி 0.01 டெஸ்லாவிலிருந்து 0.05 டெஸ்லாவாக சீராக அதிகரிக்கப்படும் எனில் சுருளில் தூண்டிய சராசரி மின்னியக்க விசை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சாதாரணமா தூண்டப்படுற மின்னியக்க விசைக்கு நம்ம ஒரு தொடர்பு பாய்ப்போம் என்ன, காந்தப்பாய மாற்ற வீதம். காந்தப்பாயத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு எடுத்த நேரம், இந்த மாதிரி அந்த வீதத்தை போடுவோம். அதே மாதிரி காந்த பாயத்துக்கு ஒரு தொடர்பு பாவிக்கலாம் என்ன, காந்தப்பாய அடர்த்தி தர குறுக்குவெட்டு பர. அப்ப அதன்படி பார்த்தோம்னா இங்க சுருள்ற குறுக்குவெட்டு பரப்பளவு மாறல, ஆனா காந்தப்பாய அடர்த்தி என்ன செஞ்சிருக்கு, சீரா மாறி இருக்கு. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு தர காந்தப்பாய அடர்த்தியில் ஏற்பட்ட மாற்றம் வந்து என்ன, காந்தப்பாயத்துல ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. இது வந்து என்ன, ஒரு முறுக்கு இருந்திருந்தா இங்க மொத்தம் எத்தனை முறுக்கு இருக்கு, 200 முறுக்கு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அதை நான் என்னன்னு போட்டிருக்கேன், கீழே எடுத்த மொத்த நேரம் டெல்டா டி என்ன மாதிரி போட்டு. அப்ப அதுல நேர பிறகு எல்லாமே என்ன, பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்திருக்கேன். அதே போல காந்தப்பாய் அடர்த்தி இறுதியில 0.05 டெஸ்லா இருந்து 0.03 போயிருக்கு. அதே போல 200 முறுக்குகள் கீழே எடுத்த நேரம் வந்து 0.2 செகண்டா இருக்கு. அப்ப இதுக்குள்ள போனோம்னா கடைசியில நம்ம மின்னியக்க விசை என்ன வரப்போது, தூண்டப்பட்ட சராசரி மின்னியக்க விசை 0.1 வோல்டேஜா இருக்கு. 10வது கேள்வி. ஒருவர் தனது கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகையும் வலுவும் கேட்டிருக்காங்க. முதலாவது சாதாரணமா சுவதேகி ஒரு ஆள்ற கண்ணுல ஆக குறைஞ்ச தூரம் வந்து தெளிவு பார்வையின் இழிவு தூரம் வரைக்கும் இருக்கிற தூரம் இருந்து அதுக்கு வெளியால முடிவிலி வரைக்கும் என்ன செய்யும், கண்வில்லை தண்ட வலுவை மாற்றுவதன் மூலம் விழித்திரையில பிம்பத்தை குவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குறைபாடு இருக்கிற ஆக்களை பார்த்தோம்னா நம்ம 2 வகையான குறைபாடுகள் கண்ணில் உருவாகலாம். ஒன்று குறும்பார்வை, அடுத்த நீள் பார்வை. குறும்பார்வை என்றது அண்மையில இருக்கிற பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொலைவில் இருக்கிற பொருட்கள் வந்து நம்மளுக்கு தெளிவா பார்க்கலாம இருக்கு. காரணம் என்னன்னா, தெளிவு பார்வை நிலைவு தூரத்திலிருந்து வெளியே போக போக பொருள்ற பிம்பம் வந்து விழித்திரைக்கு முன்னால குவிற ஒரு நிலைமை உருவாகலாம். அப்ப இப்படி ஒரு நிலைமை பார்த்தோம்னா சமாந்தர தொலைவில் இருக்கிற பொருள் சமாந்தர ஒளிக்கற்றை வந்து என்ன செய்ய போகுது, விழித்திரைக்கு முன்னால குவி அடைய போகுது. அதே போல நீள் பார்வையை பார்த்தோம்னா தொலைவில் இருக்கிற பொருட்கள் தெரியும், அண்மையில இருக்கிற பொருட்கள் தெரியாது. அப்ப தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துக்கு முன்னுக்கே என்ன செஞ்சிடும், விழித்திரைக்கு வெளியால குவிஞ்சிடும். அப்ப இங்க என்ன, கண்ணிட கண் வில்லையிற குவிவுத்தன்மை காணாது அந்த மாதிரி சொல்லுவோம். விழித்திரைக்கு பின்னால பிம்பம் விழப்போகுது. அப்ப குறும்பார்வைக்கு என்ன செய்யலாம்னா, இந்த கண்ணால பார்க்கக்கூடிய மேக்சிமம் சேமை புள்ளி தூரத்துல இருந்து முடிவிலிருந்து வார பொருள் வார மாதிரி நம்ம ஒரு குழிவு வில்லையை வச்சோம்னா என்ன செய்யும், இந்த வில்லையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கண் வில்லையை பொறுத்த வரைக்கும் என்ன, இங்க இருந்து பொருள் வாரம் பொருள் வந்து இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த குவிவில்லை விழித்திரையில குவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீள் பார்வைக்கு என்ன செய்யலாம், அண்மை புள்ளி தூரம் இந்த கண்ணால ஆக மினிமம் எவ்வளவு பார்க்கலாமோ அந்த இதுல இருக்கிற மாதிரி தெளிவு பார்வையின் இழிவு தூரத்திலிருந்து வார ஒளிக்கதிர் முறிஞ்சு போற மாதிரி முன்னுக்கு ஒரு குவிவு வில்லை ஒன்று வச்சோம்னா நம்மளால என்ன செய்யலும், இந்த கண் விலையை பொறுத்த வரைக்கும் என்ன, அதுல அண்மை புள்ளியில இருந்து பொருள் அண்மை புள்ளியில பொருள் இருக்கிற மாதிரி இந்த விலைக்கு தெரியறதால திருப்பியும் விழித்திரையில குவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த நிபந்தனையை பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அண்மையில இருக்கிற பொருட்களை தான் பார்க்கலாம், தொலைவில் இருக்கிற பொருட்களை பார்க்கலாம். அப்ப இந்த நிபந்தனை குறும்பார்வை நிபந்தனை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களோட அண்மை புள்ளி தூரம் சொல்லியிருக்காங்க, சேமை புள்ளி தூரம் சொல்லியிருக்காங்க 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டருக்கு வெளியில இருக்கிற பொருட்கள் எதையுமே அவரால் பார்க்கலாம இருக்கு. என்ன செய்யலாம், நம்ம இந்த 50 சென்டிமீட்டர்ல இருந்து ஒளிக்கதிர் வார மாதிரி இந்த வில்லைக்கு ஒளிக்கதிரை அனுப்பினோம்னா ஓகே. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம், ஒரு குழிவு வில்லை தான் இங்க பாவிக்க போறோம் குறும்பார்வை என்றதால. அப்ப அதுல முதலாவது குவிவு வில்லைகள் வராது, அந்த விஷயம் உண்டு. அடுத்தது சமாந்தர ஒளிக்கற்றை விரிஞ்சு போற ஒளிக்கதிர இணைச்சி நீற்ற புள்ளி என்னவா இருக்கும், இந்த குழிவு வில்லையில குவிய தூரமா இருக்க போகுது. அப்ப இந்த குழிவு வில்லையை பொறுத்த வரைக்கும் இந்த குழிவு வில்லையில குவிய நீளம் என்னவா இருக்கலாம், 50 சென்டிமீட்டர் மாதிரி சொல்லலாம். குழிவு வில்லை என்ன சொல்லுவோம், நேரா இருக்கும். குவிவு வில்லை என்றைக்குள்ள என்ன, மறைப்பெருமானம் என்ன மாதிரி கொடுத்துக் கொள்வோம். வலுவுக்கு என்ன தொடர்பு, 1 F பெருமானமா இருக்கும். டயப்தரண்டைக்குள்ள F வந்து மீட்டர்ல கொடுக்க வேண்டி வரும். அப்ப 50 சென்டிமீட்டர் 50 10/2 1 10/2 எவ்வளவு வரப்போகுது, மறை 2 டயப்தர் என்ன மாதிரி
வந்து கொண்டோம். அப்ப குழிவு வில்லை மறை 2 டயாப்தரண்டைக்குள்ள 10வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆகும். இதுவரைக்கும் நாம 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்காக ஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.